என்னது? பிரசாதம். பிரசாதம் எனக்கு எதுக்கு? நீ சாப்பிடு. மலடி உன் குறைக்கு நான் ஜவாப்தாரி. ஏது ஏது என்ன கொஞ்ச நாள் போனா அரச மரத்தை என்னைய சொத்த சொல்லுவ போல இருக்கேன். போய் டிஃபன் கொண்டா போ. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எப்படியும் எப்போ எப்போன்னு கேக்குறேன். நீ பூஜை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து 2 உலக யுத்தம் முடிஞ்சு 3வது உலக யுத்தத்துக்கு தயாரா நிக்கிறாங்க. ரஷ்யாவும் ராக்கெட்ல சந்திரபட்டல போய் திரும்பி வந்துட்டான். உன் விஷயம் அழுவறிய? ஐயே, ஒரு குழந்தைய பேக்கிறதுக்கு வழிய காணும். குடமா கண்ணில் தண்ணி விட கத்துக்கிட்டாக்கும். பாப்பா 5-6 இட்லியாவது கொண்டா, பசியாவது ஆரட்டும். என்னவா என்ன தனியா அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டீங்களே? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மோட்டார் சைக்கிள் வந்ததுல இருந்து அது ஓடல, நான் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல அதுக்கு பெட்ரோல் வேற. பெட்ரோல் ஓடாத மோட்டார் சைக்கிள், பிள்ளை பெறாத பெண்டாட்டி, எதிர்த்து பேசுற வேலைக்கார பைய, இந்த 3 தேளையும் கட்டிக்கிட்டு அடணும்னு என் தலையில எழுதி. ஒண்ணு அம்மாவை ஏன் இழுக்கிறீங்க? உங்க ஒண்டிக்கு மட்டும் தானே குழந்தை இல்ல? ஊர்ல உலகத்துல எத்தனையோ பேருக்கு தான் இல்ல. அப்படி உங்களுக்கு குழந்தை மேல ஆசையா இருந்தா இன்னைக்கோ நாளைக்கோ உங்க அன்னைக்கு பிறக்க போற குழந்தைய எடுத்து வளங்களே. உயிரோட இருக்கிறேன்னு பாக்குறியா? அந்த குட்டி யமனை கொண்டாந்து வளர்க்க சொல்றியா? என்னங்க குழந்தைய போய் யமங்க மேலாம் சொல்லிட்டு? உனக்கு என்னடா தெரியும்? எங்க அண்ணி உண்டான அடுத்த மாசமே எங்க அண்ணன் அவுட். அந்த குழந்தைய கொண்டாந்து நான் வளர்த்தா பெத்தப்பம் போன மாதிரி சித்தப்பனும் போக வேண்டியதுதான். என்னமாங்க உங்களுக்கு குழந்தைக்கு குழந்தையுமாச்சு, ஆஸ்திக்கு ஆஸ்தியுமாச்சுன்னு நான் சொன்னேன். ஆஸ்தி சேர்க்கறத பத்தி என்கிட்ட சொல்லாதே. அதை எப்படி கொண்டாடணும்னு எனக்கு தெரியும். ஆமா, குழந்தை இல்லாம ஆஸ்தி எதுக்குன்னு கேக்குறேன். அதுக்காக ஊராம் பிள்ளை எடுத்து வளர்க்க சொல்றியா? யார் உங்க அம்மா உபதேசமா? அது இங்க நடக்காதுடா. எனக்கே குழந்தை பிறக்கணும், பிறந்தே தீரும். பிறக்கும் பிறக்கும் என்ன பிறக்கும் பிறக்கும்? டாக்டர் சந்தானம் சொல்லிருக்காருடா என் உடம்புல ஒண்ணு இல்லைன்னு. அதனால தான் சொல்றேன் அம்மாவை ஒண்ணும் சொல்லாதீங்கன்னு. கேட்டியாடி அவன் கேட்ட கேள்வி? உன்னால எவ்வளவு பெரிய அவமானம் எனக்கு. ஆமா சரியா, நாங்க என்ன உனக்கு மட்டும் இல்ல கடவுளுக்கு கூட ஏழனமா போச்சு. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா நீங்க கூட இப்படி சொல்றீங்களே? ஏதோ தெரியாதனமா சொல்லிவிட்டேன், மன்னிச்சிடுங்கம்மா. சொன்னது எங்க மன்னிப்பு கேட்கறது அங்கேயே? எல்லாம் இதுக்கு காக்கா பிடிக்கிறதுக்கு திங்கிறது. தம்பி சாமிநாதா. அக்கா வாக்கா வாக்கா அக்கா வா. எடுத்துக்கிட்டு போய் உள்ள வை. என்னடா அது முறைச்சு பாக்குறேன்? நான் யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானு சாமிநாதனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா மலடா. எடுத்துக்கிட்டு போய் உள்ள வை. எங்க அக்கா எனக்கு முன்னால பிறந்தது. அக்கா சித்தப்பா இப்படிதான் இருக்கிறேன். கை கட்டினது வாய் கேட்டாம அது இருக்கட்டும். இது யாரு? இது வானர சேனைகளை கொண்டாந்துருக்கேன். இத்தனையும் உனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளைங்கடா. என்ன எனக்கு பிறக்க வேண்டியதா? அதான்டா என் பெரிய மக பங்கஜம் இல்ல, அவளோட பிள்ளைங்க. ஓஹோ, இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபீசருடைய குழந்தைங்களா? என்ன குட்டம் என்னமோ. அப்பவே என் மக பங்கஜத்தை கட்டிக்கடான்னு சொன்னேன், கேட்டியா? அது கடகட்டும் அக்கா. பங்கஜன் தங்கச்சி ஒருத்தி இருந்தால சின்னவ, அவ என்ன நான் இருக்கிறேன். அதை நிச்சயம் பண்ணிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். எப்படியாவது முடிச்சிடக்கா. சந்தா, எங்க பவுனக்கா வந்திருக்கு. தட்டு நிறைய இட்லி, சொம்பு நிறைய காஃபி கொண்டா. பாலகாரம் கிடக்குதுடா. சாந்தாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ என்ன நினைக்கிறாளோ என்னமோ. நல்லா யோசனை பண்ணிக்கப்பா. நான் என்னமோ என் சின்ன பொண்ணை கொடுக்க ரெடி. எங்க வம்சாவளியில குழந்தைகளுக்கு பஞ்சமே கிடையாது. பார்த்தே இல்ல. இப்ப என்ன முடிவு பண்ற? முடிவு என்ன? முடிச்சிட வேண்டியதுதான். முடிச்சிட. 2வது கல்யாணம் பண்ணிக்க சட்டம் ஒத்துக்காதேடா. சாந்தா வாமா, வா வா. சௌக்கியமா இருக்கியா? ஏதாவது முழுகாம இருக்கியா? ஐயோ, இது என்ன கேள்வி? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாயில ரத்தத்தை ஊத்துற மாதிரி நீ வேற என்ன அவமானப்படுத்துற? இந்த மலடியை கட்டிக்கிட்டு இருந்து நான் படுற அவமானம் இருக்கு. அப்பா போதும்டா பெருமாளே. அடாடாடா சும்மா இருடா. ஏதோ வாயில வரை கேட்டுட்ட, மன்னிச்சுக்கடா. சாந்தாம்மா வாங்கம்மா. என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு, இன்னைக்கு தொட்டில போடுறோம். நீயும் உங்க புருஷனும் கட்டாயம் வாங்கம்மா. இந்தாமா, ஏதோ பெரியவ சொல்றேன், புள்ள குட்டி பெறாதவள இந்த மாதிரி சுபகாரத்தை கூப்பிடாதம்மா, சாஸ்திரம். அதனால என்னம்மா இப்படியேவா இருந்துட்டு போகுது? கடவுள் கண்ணை திறந்தா நாளைக்கே புள்ள குட்டிங்க பிறந்துட்டு போகுது.
உனக்கு ஒரு ரூல் எனக்கு ஒரு ரூலா? இவன் மட்டும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு தொட்டில போட்டு ஆட்டுவானா? நான் கடவுள் கண்ணை திறப்பாருன்னு வாயை பொழுதுகிட்டு நின்னுகிட்டு பாக்கணுமா? போட. ஏதோ என் சம்சாரம் தவறிட்டு வேலை செய்துகிட்டேன். அது சரி, அவ உத்தமி மஞ்ச குங்குமத்தோட போயிட்டா. இது இருந்துகிட்டு உயிரை எடுக்குது. ஐயாதாமா வெட்ட சொன்னாரு. காய்க்காத இந்த மரம் எதுக்குடா, வெட்டி எரிஞ்சிட்டு வேற கண்ணு வைடான்னு சொன்னாரு. அக்கா 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 பதிவு என்ன குணவதி அக்கா? அந்த காலத்துக்கு ஒரு நலாயுதீன்னா இந்த காலத்துக்கு சாந்தாதான் அக்கா. ஆமா அக்கா, அவ தெய்வமா இருக்க வேண்டியவோ தவறு இந்த நாட்டுல வந்து பிறந்துட்டா. படிச்சவ பாரு, அதான் புருஷமனும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா. என்னடா இது, ஒரு ராத்திரிக்குள்ள உனக்கு என்ன மாயமாலம் பண்ணாலும் உன் மனசு ஒரேடி அப்படி மாறி போச்சு? மனசு மட்டும் மாறல அக்கா, இந்த சாமிநாதன் லைஃபே மாறி போகுது அக்கா. அக்கா இதுவே உனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். அப்பா சொல்றது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிட்டு குதியாண்டா. ஏதாவது குழந்தை ஆமா அக்கா, குழந்தை கிழந்த பெத்துக்கிட்டு எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு. என்னடா அது, ஏதாவது கனவு கண்டியா? கனவு இல்லக்கா, இந்த கடுதாசிய பாருக்கா. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட சௌக்கியமா இருந்து அவ கையாலேயே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாக்கா. ஐயா ஐயா, இது அக்கிரமம், அநியாயம். எமாடி ஆம பூண்டா மாதிரி அடி எடுத்து வச்சு மகாலட்சுமி மாதிரி இருந்தா எங்க அம்மாவையே வெளியில அனுப்பிச்சிட்டியே, இது நியாயமா? நீங்க நல்லா இருப்பீங்க. என்னடா இது, உங்களுக்காக தகராறு சொல்றேன். இருங்க, இந்த அம்மா பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணா மட்டும் உங்களுக்கு குழந்தை பிறந்துருமான்னு கேட்கிறேன். சத்தியமானு சொல்றேன், செத்தாலும் உங்களுக்கு பிறக்கவே பிறக்காது. யாரா இடியட்? செத்தா குழந்தை எப்படி பிறக்கும்? நீங்க வேணுமா பாருங்க, எங்க அம்மா கண்ணீர் வெள்ளத்துல நீங்க சும்மா அப்படியே முதக்க போறீங்க. எந்த வெள்ளம் என்ன ஒண்ணு செய்யாதுடா, சும்மா ஸ்டீம் லான்ச் வச்சு அடிப்பேன். Sister-in-law died. என்னங்க சடையா என்னங்க பாத்தியா இந்த கொடுமையே? சாந்தாமாவுக்கு ஒண்ணு இல்லைங்களே. அவளை பத்தி இப்ப என்னடா இருக்கு? எங்க அண்ணன் போன மாதிரி எங்க அண்ணியும் போயிடுச்சாண்டா. என்னங்க அண்ணி போயிட்டாங்களா? அப்ப பிறந்த குழந்தையினுடைய கதி இனிமே அதனுடைய விதி என்ன தான் நிர்ணயிக்கணும்டா. வருத்தப்படாதீங்க. என்ன செய்யறதுன்னே புரியல. இனி இந்த சொத்துக்கும் குழந்தைக்கும் நீங்க தான் ஆதரவு. அம்மா குழந்தை ஐயா கையில் கூடமா. பச்சை குழந்தைய தூக்கி எல்லாம் பழக்கம் இல்ல. வீட்டு சாவியை கொடுங்க, குழந்தைய வேலைக்காரங்கிட்ட கொடுங்க. குழந்தை அத்தை குழந்தைய தெருவில் போட்டுட்டு இப்படி சாமி கும்பிடாது. யாரோ நம்ம தெருவில் மயக்க போட்டு விழுந்துட்டாங்களா, தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த அம்மா மிஸ்டர் சாமிநாதன் ஒய்ஃப் ஆச்சே.
இவங்க எப்படி இங்க வந்தாங்க? அதுவும் இந்த நிலையில. என்னங்க என்ன ஆச்சு? வேற ஒண்ணும் இல்லைங்க, இது கர்ப்ப மயக்கம். என்ன யாருன்னு தெரியுதுங்களா? நான் தான் டீச்சர் சாமுவேல்சன் அந்தோணி. தெரியும் டாக்டர். ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் முதல்ல ஊருக்கு போகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். ஓஎஸ். மோசம் மோசம், எல்லாமே மோசம். கள்ள நோட்டை காமிச்சு ஏமாத்துற மாதிரி புள்ள ஆசையை காமிச்சு என்ன ஏமாத்திட்டு வந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஒரு குழந்தை கூட இல்ல. நான் தான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஒண்ணும் உங்க மாதிரி ஏமாற மாட்டேங்க. 4-5 குழந்தை குட்டி இருக்கிறவளா பார்த்துதானே கல்யாணம் கட்டிக்குவேன். ஐயோ, என் மானத்தை வாங்குறானே, மானத்தை வாங்குறானே. இதுக்கு என்ன சொல்றாக்கா? ஏண்டா தம்பி இப்படி அவசரப்படுற? என் பொண்ணு வந்த அதிர்ஷ்டத்தால தானே உன் அண்ணன் குடும்பமே அழிஞ்சு அந்த ஆஸ்தி எல்லாம் உனக்கு வந்தது. நல்லா நின்னு நிதானிச்சு யோசனை பண்ணி பாருப்பா. அதே மாதிரி என் குடும்பம் அழிச்சு நான் நாசமா போய் என் சொத்தெல்லாம் நீங்க அனுபவிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? தம்பி, முடியவே முடியாதாக்கா. ஆமா, கண்டிப்பா நான் சொல்றேன், பெருமாள் மேல ஆணையா சொல்றேன், 3வது கல்யாணம் பண்ணி தான் தருவேன். அப்ப என் மகன் கதி? கதி என்ன கதி? உத்தமையா இருந்தா சாந்தா மாதிரி போ சொல்ல அவளையும். அம்மா, தம்பி தம்பி, பொண்ணு வாந்தி எடுக்கிறப்ப சத்தம் கேக்குதுப்பா. தீனி கொஞ்சமா தின்னா தானே வாந்தி எடுக்காம செய்யும். பாக்கியம், எம்மாடி என் கண்ணு என் வயசுல பால வாட்டமா. ஐயோ, மொள்ளம்மா, நிதானம்மா, முள்ள முள்ள முள்ள. இப்படி வாமா, இப்படி வா, இப்படி வா, உட்கார உட்காரம்மா. முள்ளம்மா, மசக்க இல்ல அப்படிதான் இருக்கும். இல்லம்மா, காப்பிலேயே விழுந்துடுச்சு. அச்சி, நம்ம தலையில கல்லே விழுந்துருச்சுடி. தம்பி, டே சாமிநாதா, டேய் ஓடியாடா. தம்பி தம்பி அக்கா, அக்கா, என்னக்கா இது? அக்கா, டாக்டர் குட்டியாத்தா. இதுக்கு எதுக்குடா டாக்டர்? இத்தனை புள்ள பெத்தவா, எனக்கு தெரியாதா இது? தம்பி, உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. கண்டிப்பா ஆம்பளை குழந்தை தாண்டா பிறக்கும். எனக்கா ஆம்பளை பிள்ளையா? பெருமாளே, நான் செஞ்ச பாக்கியமே பாக்கியம். தம்பி, எங்க பரம்பரையிலேயே முதல் குழந்தை ஆம்பளை குழந்தை தாண்டா பிறக்கும். இது வந்து முதல் பிரசவம் பாரு. எங்க பிறந்து விட்டு கூட்டிட்டு போய் நல்லது போலது செய்ய வேண்டாம். ஆமாக்கா, ஆமாக்கா, எல்லாம் செய்யக்கா. நீ என்னென்ன செய்யணுமோ எதுவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கா. டேய் தடா, டேய். என்ன மாதிரி இப்படி போய் சொல்லிட்டியா? பேசாத, எல்லாம் எனக்கு தெரியும். ஓடியா, ஓடியாடா. எனக்கு பிள்ளை பிறக்க போகுதுடா, ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. பிறந்தாச்சுடா. ஆண்டி அம்மா, ராஜா, உனக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்காண்டா. அப்பா வந்ததுன்னு சொல்லி இந்த நரசமாவுக்கு மிட்டா வந்துறியா? அம்மா, இது ஏன் குழந்தை இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சா? எப்படி எப்படி தெரியுங்கிற? நெத்தி எழுதி ஒட்டியா வச்சிருக்குது. ஏது எங்க அப்பன் குதிர்க்குள்ள நீயே குட்ட உடைச்சிரு போல இருக்க. அம்மா, இந்த நாடகம் எல்லாம் என்னால ஆட முடியாது. முடியலன்னா உன் குழப்பே நாடகம் ஆயிடும். பேசாம பச்சை மண்ணை பெத்த ஆட்டமா படுறி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, படுறி. இந்தா பஞ்ச காதுல வச்சுக்கோ. அவன் வந்ததும் வராதுமா தான் கூட்டு தொலைச்சாத. ஐயோ, இப்படி படுக்காதடி, ஒரு கழிச்சு படுறி. அப்படி குழந்தை மேல கையை வச்சு அணைச்சுக்கோ. அவன் வர நேரமாச்சு. ஐயோ, கண்ணை மூடு. என்னமோ தெரியுதாமல, எப்படி தெரியுதுன்னு நான் பாக்குறேன். அக்கா,
குழந்தை சௌக்கியமா இருக்கா? சௌக்கியமா இருக்கு. பெரிய ஜீவனுக்கு ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. வா தம்பி, வா வா. யார் செய்த புண்ணியமோ என்னமோ நம்ம பாக்கியம் பொழைச்சதே மறுபுறப்படா. பாவம், நீ வந்தது கூட அவளுக்கு தெரியல. ஏன்னா முதல் பிரசவம் பாரு, அதான் அவ்வளவு அசதி. பச்சை உடம்பக்கா. குழந்தை பெத்த உடம்பு பாரு, அப்படிதான் இருக்கும். என்னடா தம்பி கிட்ட வந்து குழந்தை பாடுறா? அக்கா, குழந்தை என்ன மாதிரி வெள்ளையா இல்லையா கருப்பா இருக்கு? எங்க அம்மா கலரா? ஆமாண்டா, அவங்க அப்புறம் பார்த்த பாட்டியே தான். பாட்டி இல்ல? ஐயா, பொம்பளை குழந்தை இல்ல. அதான்டா உனக்கு அதிர்ஷ்டம். ஆமா, நம்ம பரம்பரையிலேயே ஆம்பளை குழந்தை தான் பிறக்குன்னு கேரண்டி கொடுத்திய. இத பத்தி வச்சிருக்கிய பொம்பளைய? நான் என்னடா செய்வேன்? பெத்தது அவதானே. பெத்தது யாரா இருந்தா என்ன, வாங்கினது நீதானேக்கா. ஏங்கா ஆம்பளை குழந்தை விலை அதிகமா சொன்னானோ? தம்பி, தம்பியாவது கம்பியாவது, அம்மாளும் பொண்ணு ஆண் ஆட்டத்தை 10 நிமிஷமா வெளியே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஐயோ, பச்சை உடம்பு, அவட்டிக்காத பாடு. தம்பி, அக்கா, நீ செஞ்ச துரோகத்துக்கு என்ன செஞ்சாலும் தம் இல்லாத பொல்லாத ஆசையெல்லாம் என்ன காமிச்சு ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. என்னை விட்டு சாந்தாவை பிரிக்க வச்சதும் இல்லாம என் விரலால என் கண்ணையே குத்த வச்சுட்டீங்க. மோசம் மோசம், எல்லாம் மோசம். அத்தா, ஏண்டி என்ன கட்டுற உண்மை? என்னமாம்மா, உன் கதையை கேட்டா எனக்கு ஒரே வருத்தமா இருக்குது. ஏதோ சிரிச்சுங்க கிட்ட அவங்க அப்பா வருவாருன்னு சொல்லி நீதான் அவங்களை ஏமாத்திக்கிட்டே வர்ற. நாளைக்கு அவங்க பெரியவங்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட தெரியாம போயிடுமா? ஏதோ உன் வேதனை உனக்கு. நான் வர்றேம்மா. என்னடா கோபி? தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். என்னடா ரகு? அம்மா, இத்தனை நாளா எங்களுக்கு பொய் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். பொய்யா? ஆமா, நீ அந்த பாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது பூரா நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ரகு, நீ என்ன வேணும்னா சொல்லம்மா. அப்பா செஞ்சது தப்புதான். இல்லடா ரகு, இல்ல, அப்பா மேல ஒரு தப்பு இல்லடா. இல்ல இல்ல, தப்பு இல்ல. இல்லவே இல்ல. பாப்பி, அப்பா சொல்லுங்க. சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன். இன்னும் என்ன வேணும்னாலும் சொல்லுவேன், செய்வேன், கொல்லுவேன். ஆய மூடு. நில்லுடா, சொல்றத கேளு. இது நல்லது இல்லடா. முடியாது, முடியவே முடியாது. அதுக்காக இல்லடா, நான் உன் நன்மைக்காக தாண்டா சொல்றேன். குழந்தை இல்லைங்கிறதுக்காக வேண்டி கட்டினவளை கைவிடலாமாடா? இது நியாயமா? நல்லா யோசனை பண்ணி பாடுறா. 2ஆம் தரம் கட்டிக்கிட்டா அவளுக்கு மட்டும் குழந்தை பிறக்கும் என்னடா நிச்சயம்? வேணாம், இது நல்லது இல்ல. நான் சொல்றத கேளுடா. அது ஏன் இஷ்டம்? அதுக்காக அந்த மலடியோட என்ன வாழ்க்கை நடத்த சொல்றீங்களா? என்னால முடியாது. அவ எனக்கு வேணவே வேணாம். நான் சொல்றத கேளுடா. சுந்தரம், 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 அட பாவி, நீ நல்லா இருப்பியா? பொண்ணுட்டியா? சுந்தரம் இல்லையே, அவனை காலையில இருந்தே பாக்கலையே. இன்னைக்கு ஸ்கூல் கூட வரலமா. சாத்தம்மா, உன் மகன் காணாம போயிட்டான்னு சொன்னாங்களே, திரும்பி வந்துட்டானம்மா? இல்லம்மா, இந்த 2-3 நாளா நானும் தேடாத இடமில்லை. யாரு? சின்னவனா பெரியவனா? சின்னவன் தான். அடப்பாவமே, பெத்த பிள்ளையா காணாம போயிட்டான். சரிதான், அப்பனுக்கு ஏத்த பிள்ளைதான். நீ சொன்ன மாதிரியே அவங்க அப்பா முரட்டு குணம் அப்படியே இருக்கு.
அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலை கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலை கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.